ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்தது நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாமாங்க. சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமான்றாங்க. என்ன இடத்துக்கு அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் இல்லை நீ முதல்ல வா அப்படின்றாங்க. அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சேது கூட வந்து ரெடி ஆகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு போகிறாங்க. போனதுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஐஸ்வர்யா எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணிடுறாங்க, அசத்திடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், பயங்கர டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்காக டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உடனே இதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. இது எல்லாமே சாப்பிட்றதுக்காக தான் ஐஸ்வர்யான்றாங்க. எல்லாமே உனக்காக தான்றாங்க. ரொம்பவே தேங்க்யூ மாமான்றாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம்ன்றாங்க. உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க. உனக்காக இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது உனக்காக இது பண்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய இது இல்லை எனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்க போய் கேக் கட் பண்ணி கொண்டாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஐஸ்வர்யா சேது ஐஸ்வர்யா கூட்டன்ட்டு பயங்கர ஹாப்பினஸோடு இருக்காங்க. குழந்தை கூட அழகா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் செல்வி வந்து நம்ம பாத்தீங்கன்னா மறுபடியுமே வந்து அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்கா, ஐஸ்வர்யாவை அம்மா தாம்மா சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. இவளுக்கு என் மேல பாசமே இல்லம்மா, எல்லாமே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ், குழந்தைங்களுக்கு போய் என்ன தெரியும்ன்றாங்கம்மா. குழந்தைக்கு என்ன தெரியும் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குதுமா, உனக்கு புரியுதா இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.